ஜூன் 27ஆம் தேதி குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரினாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all. சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும், நாட்டு மக்களுக்கு மீண்டும் வாக்குறுதி அளித்த அனுர. ஸ்ரீலங்கா கடற்படைக்கு நவீன செயற்கைக்கோள் கருவி வழங்கிய அமெரிக்கா, சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த உதவி. கிளிநொச்சி கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட 2 வயது குழந்தையின் சடலம், விசாரணைகள் ஆரம்பம். இலங்கையில் வேகமாக பரவும் டெங்கு, நாளை முதல் விசேட செயற்திட்டம். பிரித்தானிய தொழில் கட்சி தலைவர் போட்டியில் களமிறங்கும் பலர், ஆண்டி பார்ஹாமுடன் போட்டி. உலக சாதனை படைத்த லியோனல் மெஸ்ஸி, அதிக கோல்கள் அடித்த வீரர் என்ற சாதனை படைப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திற்கு பதிலாக பொதுமக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை தடுப்பதற்கான புதிய சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் என்றும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். டாலர் வருமானத்தை அதிகரித்து பலமான ஏற்றுமதி பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக ஆடைத்துறையின் பிரச்சினைகளுக்கு வழங்கக்கூடிய உடனடி தீர்வுகள் குறித்து ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. நாட்டின் முன்னணி ஆடைத்துறை வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் கலந்து கொண்ட கலந்துரையாடலில் ஆடைத்துறை எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் மற்றும் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் புதிய ஏற்றுமதி திட்டத்தை வெற்றிகரமாக்குவதற்கு தேவையான வசதிகளை வழங்குவது குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. நாட்டின் ஏற்றுமதி பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு அரசாங்கம் அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்கான எதிர்கால கொள்கை திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். கைத்தொழிற்சாலைகளை கிராமப்புறங்களுக்கு விரிவுபடுத்துவதன் மூலம் ஏற்றுமதி பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும் எனவும் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்காக ஒன்றிணையுமாறு முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இதற்காக தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கைத்தொழிற்சாலை கட்டடங்களை அரசாங்கத்தின் அனுசரணையுடன் வழங்குவதற்கான முறைமை குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து விளக்கிய ஜனாதிபதி ரூபாவில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகளும் அதிகரித்த போதிலும் இதனால் டாலருக்கு ஏற்படும் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு டாலர் ஈட்டும் வழிகளை பலப்படுத்துவது அவசியமானது என சுட்டிக்காட்டியுள்ளார். ரூபாய் செலவினங்களை கட்டுப்படுத்தி டாலர் வருமானத்தை அதிகரிப்பதன் மூலம் பொருளாதார மறுமலர்ச்சியை ஏற்படுத்த முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முதலீட்டாளர்கள் எதிர்கொள்ளும் காணி பிரச்சினைகள் குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. காணிகளின் பெறுமதி மற்றும் கொள்கை ரீதியான ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் தலையிடும் என தெரிவித்த ஜனாதிபதி அதற்கான சட்ட மறுசீரமைப்புகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சந்தை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்காக சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை விரிவுபடுத்துதல் மற்றும் வெளிநாடுகளுடனான உறவுகளை வலுப்படுத்தி அந்த நாடுகளிலிருந்து கிடைக்கும் கோட்டா அளவுகளை அதிகரிப்பது குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளை மேலும் திறம்பட மேற்கொள்வதற்காக வர்த்தகத்திற்கான தேசிய ஒற்றை சாரணம் ஜூலை மாத இறுதிக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக முதலீட்டுக்கான தேசிய ஒற்றை சாளரத்தை இந்த வருட இறுதிக்குள் பூர்த்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்படும் பணம் நமது நாட்டிலிருந்து வெளியில் செல்வதை தடுப்பதற்காக சட்டம் மற்றும் தொழில்நுட்ப வழிமுறைகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய பெருங்கடலில் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் ஸ்ரீலங்கா கடற்படைக்கு 4 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை வழங்குவதற்காக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் போல் கபூர் கொழும்பு துறைமுகத்தில் SLNS கஜபாகு கப்பலுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசேகர், ஸ்ரீலங்கா கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் கஞ்சன பனகோடா ஆகியோரையும் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது கோப்கோம் மற்றும் இன்மார்ஷல் நிறுவனங்களினால் தயாரிக்கப்பட்ட தொடர்பாடல் கட்டமைப்பினை ஸ்ரீலங்கா கடற்படைக்கு வழங்கவுள்ளதாக கூறியுள்ளார். இது தொடர்பாடல்
கட்டமைப்பு ஸ்ரீலங்கா கடற்படையின் கடலோர ரோந்து கப்பல்கள் அனைத்திலும் நிறுவப்படவுள்ளது. இந்த தொழில்நுட்பம் கப்பல்களுக்கு இடையேயும் கரைக்குமாக பாதுகாப்பான தகவல் தொடர்புகளை வழங்கி கடலோர பகுதிகளுக்கு அப்பாலும் நம்பகமான குரல் மற்றும் தரவு இணைப்பை வழங்கவுள்ளது. அந்த அமைப்பு கடல்சார் கள விழிப்புணர்வை வலுப்படுத்துவதற்கு செயற்பாட்டு ஒருங்கிணைப்பை மேம்படுத்தும் எனவும் அவசரகால மீட்பு முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் எனவும் குறிப்பிடப்படுகிறது. மேலும் சட்டவிரோத கடத்தலை எதிர்த்து போராட உதவுவதுடன் தடை செய்யப்பட்ட கப்பல்களை கண்காணிக்கும் மற்றும் முக்கிய சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களை பாதுகாக்க உதவும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தொழில்நுட்பத்தை ஸ்ரீலங்கா கடற்படைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் கூறியுள்ளார். இது கடலில் உள்ள தகவல் தொடர்பு இடைவெளிகளை அகற்றி இந்திய பெருங்கடல் முழுவதும் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நவீன போர் முறைகள் நாடுகளின் எல்லைகளுடன் நின்று விடுவதில்லை என்று இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க பசிபிக் விமானப்படைகளின் கட்டளை தளபதி தெரிவித்துள்ளார். இலங்கையின் தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் பாதுகாப்பு துறையினைச் சேர்ந்த தலைவர்களுடனும் மூலோபாய சிந்தனையாளர்களுடனும் அமெரிக்க பசிபிக் விமானப்படைகளின் கட்டளை தளபதியான ஜெனரல் ஸ்னைடர் கலந்துரையாடினார். இதன்போது பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பை மறுவடிவமைக்கும் சமச்சீரற்ற சவால்கள் குறித்து கலந்துரையாடினார். வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்கள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு என்பன குறித்து கலந்துரையாடியுள்ளார். இதேவேளை பேரனர்த்தங்களின் போதான பதிலளிப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் கடல்சார் மற்றும் வான்வழி விழிப்புணர்வு ஆகியவற்றில் ஒத்துழைப்பு உட்பட விரிவடையும் அமெரிக்க இலங்கை பாதுகாப்பு தொடர்பாக அமெரிக்க பசிபிக் விமானப்படைகளின் கட்டளை தளபதியான ஜெனரல் கெவின் ஸ்னைடர் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜேசகர்வை சந்தித்து கலந்துரையாடினார். உலகளாவிய வர்த்தகத்தின் சீரான இயக்கத்திற்கு இலங்கையின் துறைமுகங்களும் கடல் வழித்தடங்களும் இன்றியமையாதவையாகும் என கெவின் ஸ்னைடர் கூறியுள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் போல் கஃபோர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது அமெரிக்காவினால் இலங்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள தீர்வை வரிகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான 77 ஆண்டுகால இருதரப்பு உறவுகள் குறித்து இந்த சந்திப்பில் நினைவு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் வர்த்தகம், பாதுகாப்பு, முதலீடு, சுற்றுலா மற்றும் இருதரப்பு மக்கள் தொடர்புகள் போன்ற துறைகளினூடாக வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து இதன்போது தனது மகிழ்ச்சியை வெளியிட்ட அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் அந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியாக முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் சூழ்நிலை சாதகமான திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போரின் போது இலங்கை பின்பற்றிய மனிதாபிமான கொள்கையை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி கடந்த மார்ச் மாதம் இலங்கை கடல் எல்லைக்கு அருகில் விபத்துக்குள்ளான இரு கப்பல்களுக்கு சட்டப்பூர்வமான அடிப்படையில் மனிதாபிமான உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுத்ததாக குறிப்பிட்டார். அதற்காக இலங்கை எடுத்த நடவடிக்கைகளை அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் பாராட்டியுள்ளார். அத்துடன் பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக இலங்கை தனது அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்று ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவும் வர்த்தக ஒத்துழைப்பை இருதரப்பினருக்கும் பயனளிக்கும் வகையில் மேம்படுத்துவது குறித்தும் இலங்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள தீர்வை வரிகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையை போன்ற சிறிய பொருளாதாரத்தை கொண்ட ஒரு நாட்டை அமெரிக்கா போன்ற பாரிய பொருளாதாரத்தை கொண்ட ஒரு நாட்டுடன் ஒப்பிட முடியாது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தின் பணிகளை விரைவில் நிறைவு செய்வது குறித்தும் இரு தரப்பினரும் கவனம் செலுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை வழக்கம்பறை பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அவர் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அயல் வீடுகளைச் சேர்ந்த இருவருக்கிடையே மோதல் ஏற்பட்டதில் ஒருவர் மற்றொருவர் மீது கத்தியால் வெட்டி தாக்குதல் நடத்தியுள்ளார். இதன்போது படுகாயமடைந்த நபர் ஆபத்தான நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வட்டுக்கோட்டை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி தர்மபுரம் பிரமந்தனாறு பகுதியில் கிணற்றில் தவறி விழுந்து 2 வயது குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது. கிளிநொச்சி பிரம்மந்தனாறு பகுதியில் நேற்று மதியம் அயலவர் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த 2 வயது குழந்தையை தவறுதலாக பாதுகாப்பற்ற கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளது. உயிரிழந்த குழந்தையும் தாயும் அயல் வீட்டிற்கு சென்ற நிலையில் தாய் மீண்டும் குழந்தையை விட்டுவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். இதன்போது பாதுகாப்பற்ற கிணற்றில் குறித்த குழந்தை வீழ்ந்து காணப்பட்டதை அவதானித்ததை அடுத்து தருமபுரம் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இதன்போது குழந்தை ஏற்கனவே இறந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். பிரம்மந்தனாறு 6ஆம் வாய்க்கால் பகுதியைச் சேர்ந்த அறிவரசன் டினுஷியா என்ற 2 வயது குழந்தையை உயிரிழந்துள்ள நிலையில் தருமபுரம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்துள்ள போதிலும் உள்நாட்டில் எரிபொருள் விலையில் எந்த மாற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. உலக சந்தையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையானது அமெரிக்க ஈரான் போருக்கு முன்னர் காணப்பட்ட விலை இன்னும் குறைவடையவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் மயூர நிதிகுமார் சுட்டிக்காட்டியுள்ளார். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை குறைந்ததன் நன்மையை நுகர்வோருக்கு வழங்கும் வகையில் பாகிஸ்தான் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகள் ஏற்கனவே எரிபொருள் விலையை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளன. இருப்பினும் உலக சந்தையின் தற்போதைய விலை நிலவரம் உள்நாட்டு சந்தையில் விலை குறைப்பை ஏற்படுத்துவதற்கு போதுமானதாக இல்லை என அவர் கூறியுள்ளார். இலங்கையில் டெங்கு நோய் தீவிரமாக பரவி வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்துவது குறித்து விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. தென்மேற்கு பருவமழை காலம் காரணமாக வேகமாக பரவி வரும் டெங்கு நோய் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய குறுகிய கால மற்றும் நீண்ட கால திட்டங்கள் குறித்த கலந்துரையாடல் சுகாதார அமைச்சர் வைத்தியர் நளிந்தி ஜீதிஸ் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சரத்குமார் ஆகியோரின் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. அதன்படி குறுகிய கால டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையாக அரசு நிறுவனங்கள், பாடசாலைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களை உள்ளடக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த சுற்றறிக்கைகள் வெளியிடுவதற்கும் நாளை மறுதினம் நாளை மற்றும் 26ஆம் தேதி ஆகிய 3 நாட்களில் 600 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை உள்ளடக்கும் வகையில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் முப்படைகளின் தலைமையில் கண்காணிப்பு பிரிவு ஒன்றை நிறுவுவதற்கும் சட்ட நடவடிக்கைகளை கடுமையாக்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. பிரதேச மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள சமூக சக்தி மற்றும் மக்கள் பாதுகாப்பு குழுக்கள் மூலம் டெங்கு ஒழிப்பு பணிகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகள், தொழிற்சாலைகள், அரசு நிறுவனங்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்கள் போன்ற டெங்கு நுளம்புகள் பெருமளவில் பெருகும் இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதால் அந்த இடங்களை உள்ளடக்கும் வகையில் குறுகிய கால நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலைமைகளை தவிர்ப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நீண்டகால நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. வவுனியாவில் உள்ள பிரபல ஆண்கள் பாடசாலை ஒன்றில் உயர்தர மாணவர்களால் வாகன பேரணி நடத்தப்பட்டதை தொடர்ந்து போக்குவரத்து விதிமுறைகளை மீறி செயற்பட்ட குற்றச்சாட்டில் பலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உந்துருளி ஒன்றும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வவுனியாவில் உள்ள பிரபல ஆண்கள் பாடசாலை ஒன்றில் உயர்தர மாணவர்களால் வவுனியா புகையிரத நிலைய வீதியில் பெரும் எண்ணிக்கையிலான உந்துருளி மற்றும் மகிழுந்துகளுடன் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மாணவர்கள் கூட்டமாக வீதியை மறைத்து ஏனைய வாகனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் போக்குவரத்து இடையூறை ஏற்படுத்தும் வகையில் பயணித்துள்ளனர். அத்துடன் அதிவேக திறன் கொண்ட உந்துருளி அதிக சத்தத்தை எழுப்பக்கூடிய வகையில் வீதியில் ஆபத்தான முறையில் அதிவேகமாக செலுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து வவுனியா காவல் நிலைய போக்குவரத்து பிரிவு பொறுப்பு அதிகாரி தலைமையிலான காவல்துறை குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து குறித்த பேரணியை வழிமறித்தனர். இதன்போது போக்குவரத்து விதிகளை மீறியமை தொடர்பிலான சட்டங்களின் கீழ் மாணவர்களுக்கு எதிராக காவல்துறையினரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன்போது விதிமுறைகளை அப்பாட்டமாக மீறிய குற்றச்சாட்டில் ஒரு உந்துருளி காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டு வவுனியா காவல் நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. பிரித்தானிய பிரதமர் மற்றும் தொழிற்கட்சியின் தலைவர் பதவிகளிலிருந்து சேர் கை ஸ்டார்மர் பதவி விலகிய நிலையில் கட்சியின் தலைமைத்துவ போட்டியில் போட்டியிட தொழிலாளர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகின்றது. போட்டியின்றி ஆண்டி ஃபெர்ஹாம் தொழிலாளர் கட்சியின் தலைவர் ஆவதை தடுக்கும் வகையில் சிலர் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கமைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் அல் ஹான்ஸ் போட்டியிடுவது குறித்து ஆலோசித்து வரும் அதேவேளை சேர் கை ஸ்டார்மரின் தலைமைச் செயலாளர் டேரன் ஜோன்ஸும் போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அர்ஜென்டினா கால்பந்து அணியின் நட்சத்திர வீரர் லியோனல் மெஸ்ஸி உலகக்கிண்ண வரலாற்றில் அதிக கோல்களை அடித்த வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் குழு ஜேயிற்கான லீக் போட்டியில் அர்ஜென்டினா மற்றும் ஆஸ்திரியா அணிகள் மோதின. இந்த போட்டியில் 39 நிமிடத்தில் மெஸ்ஸி அர்ஜென்டினா அணிக்கான கோலை அடித்தார். இதன் மூலம் உலகக்கிண்ண வரலாற்றில் தனது 17வது கோலை பதிவு செய்து உலகக்கிண்ண தொடர்களில் அதிக கோல்களை அடித்த வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளார். ஜெர்மனியின் மிரோஸ்லாவ் க்ளோசேயின் 16 கோல்கள் சாதனையை முறியடித்துள்ளார். 38 வயதாகும் லியோனல் மெஸ்ஸி இந்த வரலாற்று சாதனை மூலம் சர்வதேச கால்பந்து உலகில் தனது அசைக்க முடியாத ஆதிக்கத்தை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளார். செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும். நாட்டு மக்களுக்கு மீண்டும் வாக்குறுதி அளித்த அனுர. ஸ்ரீலங்கா கடற்படைக்கு நவீன செயற்கைக்கோள் கருவி வழங்கிய அமெரிக்கா. சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த உதவி. கிளிநொச்சி கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட 2 வயது குழந்தையின் சடலம். விசாரணைகள் ஆரம்பம். இலங்கையில் வேகமாக பரவும் டெங்கு. நாளை முதல் விசேட செயற்திட்டம். பிரித்தானிய தொழில் கட்சி தலைவர் போட்டியில் களமிறங்கும் பலர். ஆண்டி பார்ஹாமுடன் போட்டி. உலக சாதனை படைத்த லியோனல் மெஸ்ஸி அதிக கோல்கள் அடித்த வீரர் என்ற சாதனை படைப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். ஜூன் 27ஆம் தேதி குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரினாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all.